ஹே ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து அந்த இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்து அந்த லெவலை வந்து சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு 2.5% கிட்ட வந்து இறக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வந்து இதே இடத்துல தான் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டே இருந்தது, உடைக்க முடியாமல். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கேப் அப் ஆனாலும், ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிட்டு இன்னைக்கு ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப் சைட்லன்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தா நீங்கள் கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே செல்லிங் தான். அவங்க 2.5% க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,300 கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க 15,360ல. ஸோ இதோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகலாம். கேப் டவுன் ஆகி செல்லிங் வந்ததுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, 14,800 கிட்ட வந்து நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மூவ் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு அப்சைட் போனாலும் அந்த சஸ்டெயின் ஆகாது, திருப்பி ஒரு டவுன் சைட் போகிறது தான் சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வேணால் நான் ஆட் பண்ணுற பாருங்க. லோ கிரியேட் ஆனால் தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்விங்குக்கு வந்து இதுவாகும். அதுக்கு முன்னாடியே வந்து என்னதான் புல் பேக் ஆனாலும் சஸ்டெயின் ஆகாது. இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ஷன்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டாக்ஸோ இதுக்கு மாதிரி தான் நம்ம பெய்ட் குரூப்பில் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, இதுக்கு இப்போ அப்கமிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 14,800 கிட்ட. இந்த 14,800 பிரேக் ஆகாமல் இங்கேருந்து ஒரு புல் பேக் ஆச்சுன்னா போன வாட்டி ஆகின மாதிரி ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இறக்குனதெல்லாம் வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து புல் பேக் ஆச்சுன்னா சீக்கிரமாக ஒரு மூவ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை வந்து திருப்பியும் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா 14,100 இருக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து. ஓகே, நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு வந்து 15,300 கிட்ட வீக்லி க்ளோசிங்கில் வந்ததுன்னா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 14,800 இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 32,000 இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஸ்விங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைனா வந்து பிரேக் ஆகுதுன்னா 31,000 இருக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகே, இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இன்றைக்கி இருந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பையிங் சைடில் இருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்களும் பையிங் சைடில் தான் இன்றைக்கி இருந்தோம். ஸோ ஒரு 2,60,000 கிட்ட வந்து ஒரு ப்ராஃபிட். இது நாங்கள் மட்டும் பண்ணல. ஸோ நம்மளுக்கு உன்னோட கிளைண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பைரி ட்ரேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் நைட் எடுத்தோ இந்த வீக்குக்கானது இந்த மந்த்துக்கானதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ சோஃபார் அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.